கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற பிரமுகர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நன்றாக தெரியும், இங்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சாதாரண நபர்கள் அல்ல. 50 500 பேர் வரை கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய வலிமை உள்ள காத்திரமான நபர்கள் என்பதும் எனக்கு தெரியும். அதன் அடிப்படையிலேயே இங்கு நாம் பேசுகின்ற ஒவ்வொரு விடயமும் எப்படி எங்களது தற்போதைய தமிழ் பொது வேட்பாளராகிய பா. அரியநேந்திரன் அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை இலங்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு உதவும் என்ற அடிப்படையிலும் எனது கருத்துக்களை இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். இங்கு எனக்கு முன்பு பேசிய முதல் 2 பேச்சாளர்களும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கான தேவை என்ன, அதற்கான காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் தெளிவாக உங்களுக்கு எடுத்து எம்பி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கு நான் சொல்லப்போவது என்பது இந்த பொது வேட்பாளரின் வெற்றி என்பது, அதாவது அவருக்கு தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து கிடைக்கப் போகின்ற அதிகப்படியான வாக்குகள் என்பது என்ன செய்தியை எடுத்து சொல்லப் போகின்றது என்பதே ஆகும். நாங்கள் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில், அதாவது தேர்தல் அறிக்கையில், தமிழர்களுக்கு இனப்பிரச்சனை என்பது தீர்க்கப்படாமல் இன்னமும் இருக்கின்றது, தமிழர்களுடைய தன்னாட்சி சுயாட்சி பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இலங்கையில் பொருளாதார சுபீட்சம் என்பது இல்லை, ஒரு அமைதியான இலங்கை என்பது இல்லை, இவற்றையெல்லாம் முக்கியமாக சிங்கள மக்களுக்கும் ராஜதந்திர வட்டாரத்துக்கும் அயல்நாடாகிய இந்தியாவுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்வதற்கு என்ற அடிப்படையிலேயே இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இதை நான் பார்க்கின்ற போது அதற்கு அந்த குறியீடு அப்படியான செய்தியை சொல்வது என்பதற்கு அப்பால் தமிழர்கள் ஒருபோதும் ஒன்றுபட மாட்டார்கள், இவர்கள் ஒரு நன்றுகள், ஒருவரை ஒருவர் இழுத்துகின்ற நன்றுகள், இவர்களால் ஒரு தேசமாக திரள முடியாது, இவர்கள் ஒன்றுக்கும் பிரயோசனமற்றவர்கள், இது வரலாறு பூர்வமாக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற விஷயம் என்பதையே எல்லோரும் சொல்லி வந்தார்கள். இதன் ராஜதந்திர வட்டாரங்களில் கூட இது சொல்லப்பட்டது, பேசப்பட்டது. இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெயசங்கர் அவர்கள் ஆர் யூ சீரியஸ் என்று கேட்டார் என்று அதை ஏளனப்படுத்தி சொல்லுவர்களுக்கும் ஆக்கள் எங்களுக்குள் இருந்தார்கள். உண்மையாக உறுதியாக இருக்கிறீர்களா என்பதையும் ஆர் யூ சீரியஸ் என்று சொல்ல முடியும். அப்படி ஒரு நிலை. அதை எல்லாவற்றையும், அந்த ஏளனப்படுத்தல்கள் அவை எல்லாவற்றையும் மீறி நாம் ஒரு தேசமாக திரள முடியும், திரண்டு காட்டுவோம் என்ற இது இன்றைக்கு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பதிலிருந்து துலாம்பாரமாக உலக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் உலகத்துக்கு நாங்கள் காட்டியிருக்கின்றோம். இனி நாங்கள் முன்பு போல அல்ல. இலங்கையில் மட்டுமல்ல, இலங்கையில் மட்டும் நாங்கள் தேசமாக திரளமில்லை, புலம்பெயர்ந்த சமூகத்திலும் நாங்கள் தேசமாக திரண்டிருக்கிறோம் என்பது இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் பல போராளிகள், அந்த அரசியல் செயற்பாடுகள், எதிரெதிர் முகாம்களில் நின்று போரிட்டவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கு வந்திருக்கின்றது என்பதும் நாங்கள் ஒரு தேசமாக திரள்கின்றோம் என்பதை துலாம்பாரமாக எடுத்து எம்பியிருக்கின்றது. இந்த பின்னணியில் இருந்து பார்க்கின்ற போது நான் உங்களுக்கு வினயமாக ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த ஒற்றுமை என்ற உருவாக்கம் என்பது ஒரு இரவில் நடந்து முடிகின்ற விடயம் அல்ல, அது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தினூடாக சென்றுதான் நாங்கள் அதை அடைய வேண்டிய தேவை இருக்கின்றது. தொடர்ச்சியாக எனக்கு அரசியல் விரித்தறிந்த காலத்திலிருந்து தமிழ் மக்களிடையே உள்ள அரசியல் இயக்கங்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்தவன் என்ற அடிப்படையில் அதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்று நிறுத்தப்படும் வரை அந்த செயற்பாடுகளில் உன்னிப்பாக ஒவ்வொரு தினமும்
இணைந்து பணியாற்றியவன் என்ற வகையில் அந்த விடயங்களை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நாங்களும் இங்கு எதிர்காலத்தில் அப்படி ஒன்றாக சேர்ந்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று எங்களுக்கு எதிர்காலத்தில் காத்திருக்கின்றது. அது எங்களுக்கு வரலாற்று கடமையாக இருக்கின்றது. அதை நாங்கள் எல்லோரும் நமது மனங்களில் இருத்தி செயற்பட வேண்டும். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே உண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் விரிவுரையாளராகிய மு. திருநாவுக்கரசு அவர்களால் தான் முன்மொழியப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அது இருவராலும் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதன் பின்பு 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்தவை வீழ்த்துவதற்காக சர்வதேச சக்திகள், முக்கியமாக மேற்குலகமும் இந்தியாவும் ஒருமுனைப்பட்டு நின்ற காலகட்டத்தில் அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் நாங்கள் எங்களுடைய பாகேனின் பவரை உருவாக்குவதற்காக திரு சம்பந்தனையா அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று இபிஆரில் அந்த கூட்டமைப்புக்குள் ஒரு பிரேரணையை முன்வைத்தது. ஆனால் அதனை சம்பந்தனையா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு முதுபெரும் தலைவர், அனுபவமிப்பவர், அவரையெல்லாம் மீறி ஒன்றும் செய்ய முடியாத ஒரு யதார்த்த கள சூழ்நிலை இருந்தது என்றதெல்லாம் உண்மைதான். அந்த நிலையில் அது நடைமுறை சாத்தியமாகவில்லை. 2019 தேர்தல் அது முழுக்க ஒரு இனவாத அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு தேர்தலாக அமைந்தது. அந்த சந்தர்ப்பத்திலும் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவை கொண்டிருந்தார்கள். அதுவும் நடைமுறை சாத்தியமாகவில்லை. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தல் என்பது அங்கு சிங்கள வேட்பாளர்கள் மத்தியில் பல பிரிவுகள் உடைவுகள் ஏற்பட்டு அதுவும் அறகலிய போராட்டம் நடந்து 69 லட்சம் மக்களின் வாக்குகள் வந்த கோட்டபாய ராஜபக்சவே ஜனாதிபதி மாளிகையை விட்டு ஓடி ஒளிந்து நாடு நாடாக அடைக்கலம் தேடி உருவாகிய பின்பு வருகின்ற தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு காத்திரமான பங்களிப்பை செய்ய முடியும். இந்த போராட்டத்தில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகள் தொடர்பாக ஒரு காத்திரமான பங்களிப்பை, ஒரு பாகேனின் பவரை இதன் மூலமாக உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் முதலாக இந்த கருத்துருவாக்கத்தை கொடுத்தவர் இந்த தேர்தலில் செய்ய வேண்டும் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். ஆனால் அது தன்னோடு மட்டுமன்று நின்று விடாமல் அவர் இருக்கின்ற அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் அதை ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பு தமிழ் சமூக பிரதிநிதிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு 8 மாத காலமாக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள், சமரசங்கள், ஒவ்வொருத்தருடைய முரண்பாடுகள் இவை எல்லாம் களைந்தறியப்பட்டு ஒரு வேட்பாளரை தேடுவதில் கிட்டத்தட்ட 1 மாத காலம் அதில் செலவிடப்பட்டது. எப்படியான வேட்பாளர்கள், விட்டு கொடுப்புகள் இவை எல்லாம் உருவாக்கித்தான் இன்று அந்த வேட்பாளர் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. இதை ஏன் நான் சொல்கின்றேன் என்றால், எங்களுக்குள் ஒரு பழக்கம் இருக்கின்றது. குறிப்பாக தமிழர்களுக்கு, இந்திய உபகண்டத்தை சேர்ந்தவர்களுக்கு. இங்கு நாங்கள் ஜனநாயகம் செலுத்து இருக்கின்ற இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சிக்குள் ஃபார் லெஃப்ட் இருக்கும், ஃபார் ரைட் இருக்கும், சென்டர் இருக்கும். இவர்களை இணைத்துத்தான் அந்த கட்சி இருக்கும். நான் ஃபார் லெஃப்டில் இருக்கிறேன் என்பதற்காக என்னை கட்சியை விட்டு விலத்துவதற்கோ அல்லது நான் ஃபார் லெஃப்டில் இருக்கிறேன் என்பதற்காக கட்சியை விட்டு வெளியேறுவதற்கோ இங்கு அப்படி இல்லை. இதே நிலைமை இலங்கை இந்த இந்திய உபகண்டத்தை பொறுத்தளவில் இல்லை. ஒரு ஒற்றை கருத்தில் தான் இருக்க வேண்டும் ஒரு கட்சி. அதற்கு வேறு மாற்று சிந்தனைகள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் இந்த முறை இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற விடயத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. அதனை துல்லியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். எதிரெதிர் அணிகளில் இருப்பவர்கள், வர்க்க ரீதி அடிப்படையில் விஷயங்களை பார்க்கின்றவர்கள், தனிநபர் ஆளுமைகள், இவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தங்களுடைய முரண்பாடுகளை களைந்து விட்டு கொடுத்து ஒரு விடயத்தை சாதித்திருக்கிறார்கள். இது அந்த தலைவர்களுக்கும் சரி, சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் சரி, இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட அதன் உருவாக்கத்தின் போது ஒரு 4 அறைகளுக்குள் 4 கட்சி தலைவர்களும் சில பிரமுகர்கள் மத்தியில் தான் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் இது மக்கள் மத்தியில் விவாதத்துக்கு விடப்பட்டு, பத்திரிகைகள் எழுதப்பட்டு,
பல பல விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த முடிவு எய்தப்பட்டது. இது மக்களுடைய முடிவு. இது ஒரு சாதாரண 4-5 பேர் எடுத்த முடிவு அல்ல. இட்ஸ் a great democratic exercise. அது நடத்தப்பட்டிருக்கின்றது. அது ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக எல்லோரும் ஒன்றாக இருக்கின்ற நேரத்தில் தமிழரசு கட்சியுடைய சுமந்திரன் அணி மட்டும் அதை எதிர்க்கின்றது. ஒரு சமீபத்தில் அவருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் அவர் குறிப்பிட்டார், 2077 ஆண்டு தேர்தலை சொல்லி அதில் 4.5 லட்சம் மக்கள் தான் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். அதுவும் அந்த இடம் தமிழர் விடுதலை கூட்டணி ஒன்றாக இருந்தது, தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரஸும் ஒன்றாக இருந்தது. அதில் கூட 50% வரவில்லை. புத்தளத்தில் போட்டுவிட்ட இலியாசனுடைய வாக்குகளை சேர்த்துத்தான் அந்த 50% வந்தது என்று அமுதலிங்கம் சொன்னார் என்ற விஷயங்களை சொன்னார். ஆனால் அவர் ஒரு சிறு விஷயத்தை மறந்து விட்டார். அதோடு அவர் சொல்வார், இன்று இந்த கட்சிகள் எல்லாம் பிரிந்து நிற்கின்றன, இந்த நிலையில் எப்படி வாக்கு கிடைக்க முடியும், இது ஒரு விஷப்பிரட்சி என்றெல்லாம் சொன்னார். அவர் அப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் இந்த 77 ஆண்டுக்கும் இந்த 2010க்கும் இடையில் நடந்த அந்த 30 வருட விடயத்தை அவருடைய மைண்டில் இல்லை. அவர் மறந்துட்டார். அது அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் படித்து கொண்டிருந்தவர். அதே ரோயல் கல்லூரியில் படித்தவர்கள் எத்தனையோ பேர் போராட்ட இயக்கங்கள் இருந்தவர்கள். ஏன் சிங்கள தோழர்களே இபிஆர்வில் இணைந்து பணியாற்றியவர்கள் அதே ரோயல் கல்வியில் படித்தவர்கள். அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விடுதலை இயக்கங்களுக்கு சென்று கொண்டிருக்க எந்தவித அரசியல் பிரஞ்சையும் இன்றி தன்னுடைய படிப்பு தன்னுடைய தொழில் என்று இருந்தவருக்கு இந்த 30 ஆண்டு கால வரலாற்று போராட்டம் அவருடைய மனதில் இருப்பதற்கு சாத்தியமில்லை. அதில் அவரை குறை சொல்ல முடியாது. ஏறத்தாழ 50,000 போராளிகள் அனைத்து இயக்கங்களிலிருந்து மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய உறவினர்கள் 5 பேர் அந்த அரசியல் பிரஞ்சையுடன் இன்று அந்த தமிழ் மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வை கொடுப்பதற்காக நிப்பாட்டப்பட்டிருக்கின்ற இந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பார்களே. ஆனால் ஒரு போராளிக்கு 5 பேர் என்றாலே 5 லட்சம் வாக்குகளை பெற்று இந்த வெற்றி வாகை சூடக்கூடிய இந்த நிலை சுமந்திரன் அவர்களுடைய மூளையில் உதிக்க மறுத்து நிற்கின்றது. ஆனால் அதே சமயம் இந்த தேர்தலில் எமது வேட்பாளர் பொது வேட்பாளர் பெறுகின்ற அதிகப்படியான வாக்கு என்பது நிச்சயம் அவருடைய மனதிலும் மனமாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். அவரும் எங்களுடன் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு நிலை நிச்சயம் உருவாகும். அதனை எங்கள் மக்கள் அவருக்கு ஒரு பாடமாக ஒரு தேர்தலில் ஒரு ஜனநாயக வாக்களிப்பின் மூலமாக எடுத்து எம்புவார்கள் என்றே நான் நம்புகின்றேன். நிச்சயம் அவர் எங்கள் அணிக்கு வந்தே தீர வேணும், வருவார் என்று நம்புகின்றேன். அதே சமயம் உங்கள் அனைவரையும் இன்னொரு கேள்வியை முன்வைத்து எனது உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், தேர்தலில் வெற்றிகரமாக இந்த வேட்பாளரை மிகுந்த சிரமத்தின் மத்தியில் எல்லோரையும் ஒன்றிணைத்து மக்களையும் ஒன்றிணைத்து தெருமுனை பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து வேட்பாளராக நிறுத்திவிட்டோம். அதிகப்படியான வாக்குகளை பெற்றுவிட்டோம். அதன் மூலம் பல பல செய்திகளை பல தரப்புகளுக்கு சொல்லி இருக்கின்றோம். தேர்தல் முடிந்துவிட்டது. யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வருகிறார். அதை யாரென்றாலும் இருக்கட்டுக்கும். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்விக்கு பதில் கண்டாக வேண்டும். சும்மா ஏதோ ஒரு திருவிழா நடத்திவிட்டு சென்றதாக இருக்க முடியாது. அதற்கான இந்த கேள்விக்கான பதில்களை உங்களுக்குள் தேடுங்கள், நண்பர்களுடன் விவாதியுங்கள், பேசுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம், தேசமாக தொடர்ந்து திரள்வோம் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.